வணக்கம். வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். இந்த வீடியோல சிஜிஎல் 2023 கேட்ட பாலிட்டியோட பார்ட் 3. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்த்துட்டோம். ரெண்டையும் சேர்த்து 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். நம்ம 50 கொஸ்டின் வெறும் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் பார்க்காம அந்த கொஸ்டின்ல இருக்கிற என்ன சாப்டர்ல கேட்டுக்கான்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம ரிவைஸ் பண்ணிடணும். இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்கலாம்னா பார்ட்ல ரிமைனிங் ஒரு 30 கொஸ்டின் மொத்தமாவே என்னன்னா 80 கொஸ்டின் என்னன்னா சிஜிஎல் 2023 கேட்டிருந்தாங்க. அதை நம்ம பார்க்கும்போது அந்த கொஸ்டினை ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அட் சேம் டைம் அந்த சாப்டர் இந்த மாதிரி ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ரைட்டா? இப்போ இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா which was the first country to incorporate fundamental duties in its constitution இருக்குல்ல, இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி ரிலேட்டடா இதோட 10வது கொஸ்டின் கேட்கறாங்க. 2023 எக்ஸாம்லயே இந்த நிறைய டைம் கேட்டாங்க. நான் எதுக்கு சொல்றேன், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரிலேட்டடா என்டையரா லேர்ன் பண்ணிக்க, கண்டிப்பா 2024 கேட்பாங்க. இந்த கொஸ்டின் என்ன, 24 ஜூலை 2023 செகண்ட் ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டினுமே ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஷிஃப்ட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவோம். அதோட சேர்த்து இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்புல அப்லோட் பண்ணிக்க, அதை நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டின் அவன் ஃபண்டமெண்டல் டியூட்டில இந்தியா ரிலேட்டடா கேட்கலாம். அவன் என்ன கேட்டானா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை எந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் இன்கார்பரேட் பண்ணாங்க, யாரும் அடாப்ட் பண்ணிக்கிட்டா, அதுதான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்கேன். இந்த கொஸ்டின் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம், நம்மளுக்கான பாரோவிங் ஃபீச்சர், அதாவது சோர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லேர்ன் பண்ணியிருக்கோம். அதுல யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கான ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதே மாதிரி ஐடியா ஆஃப் ஜஸ்டிஸ், இது ரெண்டே எங்க இருந்து பாரோ பண்ணிருப்பான், யூஎஸ்எஸ்ஆர். யூஎஸ்எஸ்ஆர் மீன்ஸ் இப்ப இருக்கிற ரஷ்யா. அப்ப என்ன சொல்லலாம், இவங்க தான் பாரோ பண்ணனால ஃபர்ஸ்ட் யாரு யூஸ் பண்ணிருப்பானா இந்த யூஎஸ்எஸ்ஆர் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப சோவியத் யூனியன், யூஎஸ்எஸ்ஆர் இவங்க தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு இன்கார்பரேட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். எப்ப அப்படின்னா 1937. இது ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்க. இப்ப ஃபண்டமெண்டல் டியூட்டினா நம்ம என்னெல்லாம் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டியோட எந்த அமெண்ட்மெண்ட்னா 42nd அமெண்ட்மெண்ட் எப்ப உள்ள கொண்டு இருப்போம், 1976. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டி பேர் சுவரான் சிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. இதை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். தேர்ட் என்ன அப்படின்னா மொத்தம் 11 டியூட்டிஸ் இருக்கும். இதுதான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இம்பார்ட்டன்ட். இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்ட்ரி, அதாவது இந்தியா நாட்ட ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு இன்கார்பரேட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இதுக்கு முன்னாடி யார் பண்ணிருக்காங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர் 1937 பண்ணிருக்காங்க. இது ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர் ஆன்சர் பி அப்படின்னு வரும். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். From which country were the directive principle of state policy of Indian constitution forward இருக்குல்ல, இது நம்மளுக்கு என்ன சோர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். சோர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தாவே ஐரிஷ் பாருங்களேன். ஐரிஷ்ல இருந்து என்னன்னா, அதாவது அயர்லாந்துல இருந்து ரெண்டு நம்ம பவர் பண்ணிப்போம். ஒன்னு டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல், இன்னொன்னு என்னன்னா நாமினேஷன் ஆஃப் த மெம்பர் இன் த ராஜ்யசபா. இப்ப ராஜ்யசபால 12 மெம்பர் யாருன்னா நம்மளோட பிரசிடென்ட் நாமினேட் பண்றாரு. அந்த கான்செப்ட்லாம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தா இந்த ஐரிஷ்ல இருந்து தான் எடுத்திருக்கும். அடுத்து மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் இந்த பிரசிடென்ட், அதாவது பிரசிடென்டோட எலெக்ஷன்ல எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். எலக்டோரல் காலேஜ்லாம் எப்படி வந்தது, அதெல்லாம் கான்செப்ட் எங்க இருந்து எடுத்துருக்கோம்னா இந்த ஐலாந்துல இருந்து எடுத்துருக்கோம். ரைட்டா? அப்ப இந்த இதுல என்ன சோர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஐலாந்து எடுத்தது இந்த 3 இது எடுத்துருக்கோம். இது ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், டைரக்டரி பிரின்சிபல் நம்ம யார்ட்ட இருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐலாந்துல எடுத்தோம். அதனால ஆன்சர் சி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடும். இது ரொம்பவே டஃப்பான கொஸ்டின். ஆர்டிகல் 323 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் அப்படின்னு இருக்குல்ல, ஏன்னா டஃப்பான கொஸ்டினா, முதல்ல இந்த ஆர்டிகல் 323 எது ரிலேட்டடா பேசும் அப்படின்னு தெரியாது. சப்போஸ் நம்மளுக்கு ஆர்டிகல் 323 பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு தெரிஞ்சா இங்க 4 ஆப்ஷனே பாருங்களேன். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இங்கேயும் பப்ளிக் சர்வீஸ், இங்கேயும் பப்ளிக் சர்வீஸ், இங்கேயும் பப்ளிக் சர்வீஸ். இப்ப இதுல எதுனா பர்டிகுலரா நம்மளுக்கு என்னன்னா அந்த பப்ளிக் சர்வீஸ்ல இந்த ஆர்டிகல் ஏதோ சொல்லுது, அதை நம்மளுக்கு தெரியணும்ல. அதனால இது டஃப்பான கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு என்ன கரெக்ட் ஆன்சர் என்ன சொன்னா, பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட ரிப்போர்ட்டை பத்தி பேசுறதா என்னன்னா இந்த ஆர்டிகல் 323. ஆர்டிகல் 323 என்னன்னா டீல்ஸ் வித் ரிப்போர்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கான்ஸ்டியூஷன் படி எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஸ்டேட்ல இருக்குது என்னன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லலாம். இவங்க எல்லாமே என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் பாடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்ஸ்டியூஷன் பாடியோட ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா அதை யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்கன்னா, இப்ப யூபிஎஸ்சி அப்படின்னா பிரசிடென்ட் கிட்டையும், அதே இது டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா கவர்னர் கிட்டையும் சப்மிட் பண்ணுவாங்க. அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் லெகிஸ்லேச்சர் ஆர் பார்லிமெண்ட், இப்ப பிரசிடென்ட்னா பார்லிமெண்ட், கவர்னர்னா ஸ்டேட் லெகிஸ்லேட்டர் சப்மிட் பண்ணுவாங்க. இது ஏன் இங்க சப்மிட் பண்றாங்க, பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெகிஸ்லேச்சர் ஏன் சப்மிட் பண்ணணும் அப்படி டவுட் இல்ல. அதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, இது கான்ஸ்டியூஷன் பாடினால இவங்களுக்கான எக்ஸ்பென்ஸ் எல்லாமே எங்க இருந்து வரும் அப்படின்னு பார்த்தோம், கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட் ஆர் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. அங்கிருந்து எக்ஸ்பெண்டிச்சர் எடுக்கிறதுனால, அவங்களோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பாக்குறதுனால இந்த இது என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா இந்த ஸ்டேட் லெகிஸ்லேச்சர் ஆர் பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ண வேண்டியதா இருக்கு. இது எல்லாத்தையும் யார் ஆடிட் பண்ணுவார்னா கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆடிட் பண்ணுவார். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இந்த ஆர்டிகல் டீல்ஸ் வித் ரிப்போர்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதனால ஆன்சர் பி தான் வரும். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். which one of the following statement are correct regarding the state executive அப்படின்னு இருக்குல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க,
ஆர்டிகல் 152 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்ஸ் unless the context otherwise require the expression state does not include ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்றாங்களே, இது நம்மளுக்கு வந்து டவுட்டா இருக்கலாம், இருக்குமா இல்லாதா. ஏன்னா ஆர்டிகல் 370 வந்துன்னா அப்ரோவேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஜம்மு காஷ்மீரோட என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இது வந்து டவுட்ஃபுல்லா இருக்கு. சரி, இது இருக்கட்டும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 7th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் has provided for the appointment of the same person as governor for 2 or more state. நம்மளுக்கு என்ன தெரியும், கவர்னர் வந்துன்னா 2 or more ஸ்டேட்ல சேம் பர்சன் வந்து இருக்கலாம்னு தெரியும். பட் என்ன டவுட்டா இருக்குன்னா, இது வந்து 7th கான்ஸ்டிடியூஷன் தான் பண்ணாங்களா இல்ல வேற அமெண்ட்மெண்ட்ல பண்ணாங்க அப்படின்னு டவுட்னால இதையும் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். சுப்ரீம் கோர்ட் கிளியர்லி மென்ஷன் தட் த ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்மளுக்கு க்ளூவே வச்சிருக்கான். ஏன் நான் சொல்றேன்னா, நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும் கவர்னரோட இது யாரு கீழே இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கு. அதனாலதான் நிறைய ஸ்டேட்ல பிரச்சனையே வருது. பட் இங்க என்ன, சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன கிளியரா மென்ஷன் பண்ணானா? டெஃபினட்டா கிடையாது. சுப்ரீம் கோர்ட் இப்போ வரைக்கும் என்ன சொல்றான்னா, கவர்னரோட பொசிஷனை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்காதீங்க, ஸ்டேட்ல இருந்து எடுங்க அப்படின்னு சொல்லி இப்பயும் வந்து போராடிட்டு இருக்காங்க. பிளஸ் நிறைய கமிஷனுமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து கவர்னரோட பொசிஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எடுக்காதுன்னு சொல்றாங்க. பட் கான்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, கண்டிப்பா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுக்கும்னு சொல்லிப்பாங்க. எதுக்குன்னா நம்மளுக்கான யூனிட்டரி ஃபீச்சர். ஒன்ஸ் வந்து என்னன்னா கவர்னர் யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இல்ல அப்படின்னா ஸ்டேட் நிறைய இது வந்து அவன் இஷ்டத்துக்கு பண்ணுவான்னு சொல்லி தான் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அதனால என்ன சொல்லலாம், இந்த இடத்துல கண்டிப்பா வந்து சுப்ரீம் கோர்ட் வராது, அதுக்கு பதிலா கான்ஸ்டிடியூஷன் வரும். அதனால என்ன, சி டெஃபினட்டா நமக்கு தப்பு அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே இங்க பாருங்க, சி எலிமினேட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கொஸ்டின் என்ன கேட்டா கரெக்ட் தான் வந்து கேட்டிருக்கான். அதனால ஆன்சர் என்ன வரும்னா டி தான் வரும். நான் ஏன் சொல்றேன், நம்ம எக்ஸாம் டைம்ல இந்த மாதிரி கொஸ்டினை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வாசிப்போம், பார்த்தோன்னே ஆர்டிகல் 152 இருக்கு, டெஃபினட்டா நமக்கு தெரியான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போவோம். ஏன் நான் சொல்றேன்னா, இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கோம், அது எல்லாத்தையும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் 3 ஆப்ஷன் இருந்தா 3ல ஏதாவது ஒண்ணு வந்து கண்டிப்பா க்ளூ இருக்கும், அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. டெஃபினட்டா நம்மளால எலிமினேஷன் மூலம் வந்து ஆன்சர் பண்ண முடியும். நான் என்ன சொல்லணும் அதான் டைரக்டா அங்கேயே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆர்டிகல் 152ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி அன்லெஸ் த கண்டெக்ஸ்ட் அதர்வைஸ் ரெக்வயர் தி எக்ஸ்பிரஷன் ஸ்டேட் வந்து ஜம்மு காஷ்மீர் இன்க்ளூட் பண்ணாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆஃப்டர் ஆர்டிகல் 370 அப்ரிகேட் பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாமே வந்து இப்போ இல்ல தெரியா, அதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து வந்து 7th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் தான் கவர்னர், அதாவது சேம் பர்சன் 2 or more ஸ்டேட்ல வந்து கவர்னரா இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இது எதுக்காகனா பெட்டர் கோஆர்டினேஷன் பிட்வீன் த ஸ்டேட் வந்து கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணதான் என்ன 7th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல பண்ணிருப்பாங்க. அப்ப என்ன சொல்லலாம், இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின். The feature of the fundamental duties in the Indian Constitution adopted from which one of the following country? நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு வந்தவே டெஃபினட்டா சொல்லலாம் இந்த சோவியத் யூனியன். ஏன் சோவியத் யூனியன் நம்மளோட வந்து பவரோயிங் ஃபீச்சர், அது வந்து சோர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். சோர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஐடியா ஆஃப் ஜஸ்டிஸ், சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரியாம்பல வந்து நம்ம அட்டாச் பண்ணிருப்போம். அதெல்லாம் எங்க இருந்து எடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர்ல இருந்து எடுத்தது. ரைட்டா? ஸோ மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பா அப்கமிங்ல வந்து ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம பார்ப்போம். அதனால நான் வந்து என்ன கொஸ்டின்ல கேட்டுக்கோ அதை மட்டும் நான் சொல்றேன். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து போயிடலாம். ஸோ இதே மாதிரி கொஸ்டின் இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம். இந்தியா borrowed the DPSP from the constitution. அதாவது எங்க இருந்து நம்ம borrow பண்ணோம், டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு கேட்கறாங்க. இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே சொல்லலாம் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா ஐரிஷ் வரும். ஏன்னா ஐரிஷ்ல தான் டிபிஎஸ்பியும் நாமினேஷன் ஆஃப் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா, அதோட சேர்த்து மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் பார்த்தோம். ஸோ இதோட சேர்த்து நம்ம அடிஷனலாக லேர்ன் பண்ணணும். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இங்க இருந்து தான் வந்து நம்ம பவர் பண்ணிருக்கோம், அது வந்து சோர்ஸா எடுத்திருக்கோம். அடுத்து யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏ அப்படின்னு வந்தாவே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுப்பாங்க, ஜுடிஷியல் ரிவ்யூ எடுப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தோன்னா இந்த ஜட்ஜ் ரிலேட்டடா ஏதாவது வந்து பேசினாங்கவே அது பவரோவிங் கேட்டாவே யூஎஸ்ஏ வந்து போட்டுருங்க, எங்க இருந்தா நம்ம பவரோ பண்ணிருக்கோம். அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கால என்னன்னா அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது ஆர்டிகல் 368 வந்து கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்னன்னா இங்க இருந்து பவரோ பண்ணது. அதே மாதிரி எலெக்ஷன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் வந்து அப்பர் ஹவுஸ், அதாவது நம்மளோட ராஜ்யசபாவோட வந்து எலெக்ஷன்லாம் எப்படி நடக்குன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் எல்லாமே சவுத் ஆப்பிரிக்கா வந்து எடுத்திருக்கோம். அடுத்து பிரிட்டிஷ். நம்ம ரூல் பண்ணதுனால நிறைய கான்செப்ட் இவங்க தான் எடுத்துக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ரூல் ஆஃப் லா, அதே மாதிரி பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், அதே மாதிரி பைகாமரலிசம், கேபினெட் சிஸ்டம், லெகிஸ்லேட்டிவ் ப்ரொசஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தா பிரிட்டிஷ்ல இருந்து எடுத்தோம். அடுத்து ஜப்பான்ல பார்த்தா ஒன்னே ஒன்று சுப்ரீம் கோர்ட்டோட ஃபங்க்ஷனை வந்து ஜப்பான்ல இருந்து எடுத்திருப்போம். ஆஸ்திரேலியா அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் என்ன, கன்கரண்டிஸ், ஜாயின்ட் சிட்டிங், இது ரெண்டுமே எங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்கும். பிரெஞ்சு வந்து ரொம்ப ஈஸி, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி வந்துன்னா அந்த கான்செப்ட் வந்து என்ன பிரெஞ்சோட ரெவல்யூஷன் அங்க இருந்து பவர் பண்ணிருப்பான். ஜெர்மனி வந்து நீங்க ஞாபகத்துல வச்சாங்க. ஜெர்மனி எப்படின்னா ஹிட்லர் வந்து ஞாபகத்துல வச்சாங்க. ஹிட்லர் எப்படின்னா போது பார்த்தோன்னா வாருக்கு போயிட்டு வா, அப்ப எமர்ஜென்சி ரிலேட்டடா வந்தாவே அது யாரு அப்படின்னா ஜெர்மனியோட வந்துக்கலாம். அடுத்து யூஎஸ்எஸ்ஆர் ஆல்ரெடி நம்ம பாத்துறோம். கனடா அப்படின்னு பார்த்தோம், ஃபெடரேஷன் வித் வந்து ஸ்ட்ராங் சென்டர்.
சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியனோட கான்ஸ்டியூஷன் வந்து குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாசி ஃபெடரல் மீன்ஸ் வந்துன்னா பாக்குறதுக்கு வந்து ஃபெடரல் ஃபீச்சர் மாதிரி இருக்கும். பட் வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்துச்சுன்னா அதுல வந்து யூனிட்டரி ஃபீச்சரை வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் காமிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கான்செப்ட்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா இந்த ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங்ஸ் இந்த கனடா வந்து எடுத்திருக்கும். அதே மாதிரி ரெசிடியோ பவர் வித் சென்டர் வந்து என்னன்னா அங்க இருந்து எடுத்திருக்கும். அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இது எல்லாமே என்ன அப்படின்னா கனடா வந்து பவர் பண்ணது ரைட்டா. இது ஏன் இங்க எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு படிக்கிறோம்னா இது எல்லாத்தையும் நம்ம ரிவைஸ் பண்ணிடும். அதுக்காக தான் நான் சொல்றேன் ரைட்டா. இப்ப இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா இபிஎஸ்டி அப்படின்னு வந்தாவே ஐரிஷ், அதனால ஆன்சர் பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஜுடிஷியல் ரிவ்யூ இன் இந்தியா ஆர் கரெக்ட்? இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஜுடிஷியல் ரிவ்யூ மீன்ஸ் தட் கோர்ட் ஆஃப் லா ஹாவ் த பவர் ஆஃப் டெஸ்டிங் த வேலிடிட்டி ஆஃப் லெகிஸ்லேட்டிவ் as well as அதர் கவர்மெண்டல் ஆக்ஷன் வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இது டெஃபினட்டா வந்து என்னன்னா ஜுடிஷியல் ரிவ்யூக்கான மீனிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம், ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன சொல்லுவாங்க, இது ஒரு லா கொண்டு வராங்கன்னா அந்த லாவை வந்து என்ன கான்ஸ்டியூஷனுக்கு கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்ற ரோல் தான் என்ன ஜுடிஷியரி இருக்கும். அதுதான் நம்ம வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு லா வந்து பர்சனோட ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணுது, அந்த மாதிரி லா வந்து என்னன்னா கான்ஸ்டியூஷன் அக்செப்டலா இருந்துச்சுன்னா ஜுடிஷியரி வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ரோல் என்னன்னா கான்ஸ்டியூஷனா என்ன சொல்லியிருக்கோ அது மாதிரி வந்து லா ஃபாலோ ஆயிருக்கா இல்லையா அதுதான் செக் பண்றது ஜுடிஷியரியோட வேலையா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் பதம், அண்டர் ஆர்டிகல் 23 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் the compulsion of the judicial review was described in the fundamental rights in part 3. ஆனா இங்க என்னன்னா ஆர்டிகல் 23 தப்பு. ஏன்னா ஆர்டிகல் 23 நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருக்கோம். என்னன்னா இது ரிலேட்டட் டு வந்து ரைட் அகைன்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்னு வரும். ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் தான் வந்து ரெண்டு ஆர்டிகல் வரும். அதுல ஒன் ஆஃப் த ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தா ஆர்டிகல் 23. ஏன்னா 23யும் 24 எதை பத்தி பேசுனா ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் ஃபோர்ஸ் லேபரை பத்தி பேசுறதுனால இது டெஃபினட்டா தப்பு அப்படின்னு சொல்லணும். இப்ப பி வந்து தப்பு அப்படின்னு இருக்கும் பாருங்க. இங்கேயும் பி தப்பு, இங்கேயும் வராது, இங்கேயும் ஏன்னா கொஸ்டின் ஆஸ்கிங் அபவுட் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் நம்ம கேட்டிருக்கோம். அதனால என்ன சொல்லலாம், டெஃபினட்டா ஆன்சர் வந்து சி தான் வரும். இருந்தாலும் நம்ம தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். The power of judicial review is significantly vested upon the High Court and Supreme Court of India. இது ஆல்வேஸ் வந்து ரைட். ஏன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு வந்தாவே சுப்ரீம் கோர்ட் என்ன பவர் இருக்கோ அதே சேம் பவர் வந்து ஹை கோர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், சி தான் வரும். இதுல தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு வந்தாவே கான்செப்ட் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ தான் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கம்பல்ஷன் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ நம்மளோட ஃபண்டமெண்டல்ல எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ண. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். ஏன்னா பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ ரெண்டு பேட்டுமே இருக்கு. இதோட அடிஷனல் என்ன தெரிஞ்சுன்னா ஆர்டிகல் 13. ஆர்டிகல் 13ல எதை பத்தி பேசியிருப்பானா ப்ரொசீஜர் ஃபார் த ஜுடிஷியல் ரிவ்யூ. நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆரம்பிக்கிறது ஆர்டிகல் 12ல இருந்து ஆரம்பிக்கும். 12 என்ன சொல்லலாம், டெஃபினேஷன் ஆஃப் த ஸ்டேட்டை பத்தி பேசும். ஆர்டிகல் 13 எதை பத்தி பேசும் அப்படின்னா நம்மளோட ஜுடிஷியல் ரிவ்யூ. இதுல என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு லா இருக்கு, அந்த லா வந்து கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுச்சுன்னா அந்த லாவை என்ன வாய்டு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் சொல்லுவாங்க. அதுதான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா சி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இது கொஞ்சம் பேசிக்கான கொஸ்டினும். Who being commander in chief of Indian armed force take the salute of different regiment of the armed force during the march past on Republic Day அப்படின்னு இருக்குல்ல. நம்ம கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னு வந்தாவே யாரை சொல்லுவாங்கன்னா பிரசிடென்ட் வந்து சொல்லுவோம். ஏன் நம்ம பிரசிடென்ட் சொல்லுவோம்னா நம்மளுக்கான கான்ஸ்டியூஷனை மென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது பிரசிடென்ட் அப்படின்னு வந்தாவே ஆர்டிகல் ஸ்டார்டிங் வித் வந்து 52 வரும். 52ல தாரிச வந்து என்னன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஆர்டிகல் 53ல என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன் யாருக்கிட்ட இருக்குன்னா பிரசிடென்ட் கிட்ட இருக்கும். அதுல என்னன்னா கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் வந்து இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் யாரும் சொல்லியிருப்பாங்கன்னா பிரசிடென்ட் சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 53 அப்படி சொல்லும் போது டைரக்டா என்ன சொல்லலாம், ஆன்சர் வந்துன்னா டி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வரும் ரைட்டா. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் டேக் த சல்யூட் டியூரிங் த வந்துன்னா மார்ச் பாஸ்ட் ஆஃப் வேரியஸ் ரெஜிமெண்ட் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ் அண்ட் அக்கோஷன் ஆஃப் வந்து ரிபப்ளிக் டே. நாட்டை வந்துன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அதை நீங்க வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ரைட்டா. இதோட அடிச்சுன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் என்னன்னா கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ். ஆர்டிகல் என்ன வரும்னா ஆர்டிகல் 53 வரும். இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். The Indian Constitution originally consists of டேஷ் ஆர்டிகல் அப்படின்னு இருக்குல்ல. இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா நம்ம இனிஷியலா எவ்வளவு ஆர்டிகல் இருந்தாலும் 395 ஆர்டிகல்ஸ் வந்து என்னன்னு சொல்றாங்க. எத்தனை பார்ட் அப்படின்னா 22 பார்ட்ஸ் இருந்தது. எத்தனை ஷெடியூல்னா 8 ஷெடியூல். ஆனா இப்ப எவ்வளவு இருக்குன்னா 448 ஆர்டிகல்ஸ் இருக்கு, 25 பார்ட் இருக்கு, 12 ஷெடியூல் இருக்கு. இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இனிஷியலா இருந்தது வந்து 8 ஷெடியூல், இப்ப வந்து 12 ஷெடியூல். இனிஷியலா இருந்த பார்ட்ஸ் வந்து 22 பார்ட்ஸ், இப்ப 25 பார்ட். இனிஷியலா இருந்த ஆர்டிகல்ஸ் 395, இப்ப 448. இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம் ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து 395, ஆன்சர் ஏ தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின்.
வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டியூவல் சிட்டிசன்ஷிப் அஸ் இன் த கேஸ் ஆஃப் யூஎஸ் அப்படின்னு இருக்குல்ல. இப்ப யூஎஸ்ல டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு மீனிங் என்ன, அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நார்மலா டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ரெண்டு கண்ட்ரில வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து சிட்டிசன்ஷிப் வச்சிருந்தாங்கன்னா அவங்கள வந்து டியூவல் சிட்டிசன் சொல்லுவாங்க. அதாவது யூஎஸ்ல வச்சிருக்காங்க, யூகேல வச்சிருக்காங்க, இல்ல யூஎஸ்ல வச்சிருக்காங்க, கனடால வச்சிருக்காங்கன்னா அவங்க டியூவல் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் இதுதான் வந்து டியூவல் சிட்டிசன் ஆஃப் யூஎஸ் கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. ஏன்னா இங்க யூஎஸ்ல வேற மாதிரி வந்து டிஃபைன் பண்ணிருப்பாங்க. யூஎஸ்ல வந்து இருக்கிற ஸ்டேட் பாத்தீங்கன்னா மொத்தம் 50 ஸ்டேட் வந்து இருக்கும். இந்த டெக்சாஸ், கலிபோர்னியா அப்படிலாம் சொல்றாங்களே, இது மொத்தம் 50 ஸ்டேட் இருக்கும். அந்த 50 ஸ்டேட் சேர்ந்து எல்லாமே ஜாயின் பண்ணதான் யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. இந்த 50 ஸ்டேட்டுக்கும் தனியான வந்து சிட்டிசன்ஷிப் இருக்கும். இவங்க எல்லாம் சேர்ந்த யூஎஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கான சிட்டிசன்ஷிப் இருக்கும். இதுதான் யூஎஸோட டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், பி தான் வரும். ஏன்னா சிட்டிசன்ஷிப் ஆஃப் அ கண்ட்ரி அலாங் வித் தட் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் ஆஃப் ஸ்டேட் வேர் ஒன் ரிசைட் ஆர் பார்ன். இதுதான் வந்து யூஎஸோட வந்துன்னா டியூவல் சிட்டிசன்ஷிப்கான மீனிங். ரைட்டா? ஏன் இதை நான் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவோம். டியூவல் சிட்டிசன்ஷிப் சொன்னாவே வேற மாதிரி பாயிண்ட் பண்ணுவோம். ஆனா யூஎஸோட இது வந்து வேற மாதிரி இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன். யூஎஸ்ல வந்து ஒரு பர்சன் வந்து சிட்டிசனா இருக்காங்கன்னா அவங்க கண்ட்ரிலையும் வந்து சிட்டிசன்ஷிப் இருப்பாங்க. அட் த சேம் டைம் அந்த ஸ்டேட் எந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல அவங்க வந்து பவுண்ட் பண்றாங்களோ அந்த ஸ்டேட்லயும் என்ன இருப்பாங்கன்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இருக்கும். இந்த மாதிரி கான்செப்ட் என்னன்னா இந்தியா பிளஸ் வந்து என்னன்னா அந்த யூகேல எல்லாம் வந்து கிடையாது. ஏன்னா இங்க சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்தியன் சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கே தவிர இப்ப தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன தமிழன் எந்த ஒரு சிட்டிசன்ஷிப் கிடையாது. அதுதான் வந்து என்னன்னா நம்மளுக்கும் யூஎஸ்ஏக்கு வந்து டிஃபரெண்ட். யூஎஸ்ல அங்க ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இருக்கு, யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இருக்கு. அதுதான் டியூவல் சிட்டிசன்ஷிப். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், பி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது வந்து டஃப்பான கொஸ்டின். ஏன்னா which article of Indian Constitution empower the Supreme Court to review its own judgment or order அப்படின்னு சொல்றாங்களே. நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட எந்த ஆர்டிகல் ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தி வந்து பேசும் அது சொல்றது டெஃபினட்டா நமக்கு ஆர்டிகல் ஞாபகம் இருக்காது. அதனாலதான் இதை நான் டஃப்னு சொல்றேன். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆர்டிகல் 137. இதுதான் என்ன சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ஜட்ஜ்மெண்டே ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ரிவ்யூ பண்ணுவாங்க. அது வந்து தப்பா இருக்கு, நான் மாத்திரம்னு சொல்லிட்டு பண்ணலாம். அதுதான் என்ன சொல்றாங்க, பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. அது யார்கிட்ட இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்ட இருக்கு. ரைட்டா? இப்ப சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டடா வந்தா என்னெல்லாம் ஞாபகத்தில் வச்சுன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க, ஆர்டிகல் 131. அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆர்டிகல் 143. இப்ப சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு வந்தவை எதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆர்டிகல் 131, அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆர்டிகல் 143, லா டிக்ளேர்ட் பை த சுப்ரீம் கோர்ட் பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ். இது ஆல்ரெடி நிறைய டைம் வந்துன்னா 3 டைம் வந்து கொஸ்டின் கேட்டாங்க, ஞாபகத்தில் வச்சுக்க. அடுத்து வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட், அதே மாதிரி பவர் டு பனிஷ் கண்டெம்ட். இது வந்து ஆர்டிகல் 129. அதே மாதிரி அப்பீலட், அதாவது ஹை கோர்ட்ல இருந்து ஒரு அப்பீல் போகுது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து ஒரு அப்பீல் போகுதுன்னா அதுக்கான ஆர்டிகல் என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் 136. ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ஆர்டிகல் 32. ஸோ இந்த எல்லா ஆர்டிகலுமே என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து பார்ட்லயே நம்ம பார்த்தோம். ஸோ அதனால ஜஸ்ட் இது என்னன்னு மட்டும் இப்போ நான் சொல்றேன். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா ஆர்டிகல் 137 தான் டாக் ஓவர் வந்துன்னா பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. அதனால ஆன்சர் டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். The governor of Indian state before entering upon his office takes an oath or affirmation before. யாரு முன்னாடி அவர் ஓத் எடுப்பாரு, அதுதான் கேட்டிருக்கேன். இதே மாதிரி கொஸ்டின் யாரை பத்தி கேட்டிருந்தாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து கேட்டிருந்தாங்க. ஏன் சொல்றேன்னா இதே பேட்டர்ன் வந்து கொஸ்டின் ரிப்பீட் ஆகுதுல, அதுக்காக தான் சொல்லணும். வைஸ் பிரசிடென்ட் யாரு முன்னாடி எடுப்பார்னா பிரசிடென்ட் முன்னாடி வந்து எடுப்பாரு. ஆனா கவர்னர் யாரு முன்னாடி எடுப்பாருன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் வந்துன்னா கன்சர்ன் ஹைகோர்ட், அவர் தான் வந்து என்னன்னா கவர்னருக்கு வந்துன்னா ஓத் வந்து அஃபர்மேஷன் வந்து பண்ணி கொடுப்பாரு. அதனால அந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன, இதுதான் ஒரு. ரைட்டா? ஜஸ்ட் வந்து ரொம்ப பண்ணியும் சின்ன டிஃபரன்ஸா இருக்கு. இப்ப கவர்னர் அப்படின்னு பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது, கவர்னர் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஆல்சோ ஹோல் ஆஃபீஸ் டூரிங் த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட். விச் மீன்ஸ் என்ன, கவர்னருக்கு டேர்ம் அப்படின்னு வந்து கிடையவே கிடையாது. பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் இவர் எப்ப வேணா ரிமூவ் பண்ணுவாங்க. யார் அப்படின்னா பிரசிடென்ட். அதுதான் பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் சொல்றது. இவரோட ஓத் ஆர் அஃபர்மேஷன் யார் முன்னாடி இருப்பாரு, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹைகோர்ட். அதாவது எந்த ஸ்டேட்டோட கவர்னரா இருக்கிறோ அந்த ஸ்டேட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவருக்கு ஒரு ஓத் ஆர் அஃபர்மேஷன் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுங்க. ஜஸ்ட் வந்து சிம்பிள் திங். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். Dash of the Constitution of India says that the state shall take steps to organize panchayat and endow them with such a power and authority as may be necessary to enable them to function as unit of self government. இது ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கான ஆர்டிகல்ஸ் வந்துன்னா 1ல இருந்து ஆர்டிகல் 51A வரைக்கும் நல்லாவே மனப்பாடம் பண்ணினேன். ஏன்னா இது ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்கறாங்க. இப்ப என்னன்னா எந்த ஆர்டிகல்ஸ் வந்துன்னா பஞ்சாயத்து ரிலேட்டடா பேசுது, அதுதான் நம்மளுக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இது எப்படி ஞாபகத்துல வச்சுன்னா டிபிஎஸ்பியோட ஆர்டிகல்ஸ் வந்து ஞாபகத்துல வச்சேன். அதுவும் பர்டிகுலரா என்னன்னா 40வது ஆர்டிகல், இதுதான் பஞ்சாயத்து ரிலேட்டடா பேசும்.
இப்ப இதை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா, நம்மளுக்கு 38ல இருந்து டிபிஎஸ்பி ஸ்டார்ட் பண்ணாங்க. 38 வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், 39 ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் இருக்கும். அடுத்து 39A ஃப்ரீ லீகல் எய்டு பத்தி வரும். இது வந்து 42nd அமெண்ட்மெண்ட்ல உள்ள கொண்டு வந்திருப்போம். அடுத்து 40 பஞ்சாயத்து. அதுக்கப்புறம் என்ன, 41 ரைட் டு ஒர்க். அடுத்து மெட்டர்னிட்டி லீவு, காட்டேஜ் இண்டஸ்ட்ரி வரும், பார்ட்டிசிபேஷன் எம்ப்ளாயி வரும். அடுத்து வந்து கோஆபரேட்டிவ் பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஆர்டிகல் 44 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூனிஃபார்ம் சிவில் கோட். அடுத்து வந்து சைல்ட் கேர் வரும். அடுத்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் எஸ்சி எஸ்டி 46 வரும். 47 வந்து இன்டாக்சிகன் ஆல்கோ ரிலேட்டடா பேசுவாங்க. அடுத்து கவுக்கான ப்ரொடக்ஷன். அடுத்து வந்து வைல்ட் லைஃப் 48A வரும். அடுத்து மொனுமெண்ட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 50 வந்து செப்பரேஷன் பட்வீன் வந்து ஜுடிஷியரி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஆர்டிகல் 51 வந்து இன்டர்நேஷனல் பீஸ். இது எல்லாமே என்ன ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தா டிபிஎஸ்பியோட ஆர்டிகல். ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிக்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன, பஞ்சாயத்து அப்படின்னு பேசினாவே அது ரிலேட்டடான ஆர்டிகல் என்ன, ஆர்டிகல் 40 வரும். அதனால ஆன்சர் பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின். பார்ட் 3 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்லிஸ்ட் ஹவு many குரூப் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது என்ன குரூப்னா சாப்டர் வந்து கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு வந்தாவே மொத்தம் வந்து 6 சாப்டர் இருக்கும். அதாவது இனிஷியலா வந்து 7 சாப்டர் இருக்கும். அதுல ஒரு சாப்டர் என்ன, ரைட் டு வந்து ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியை தூக்கி என்ன பண்ணிப்போம்னா நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து எடுத்து அதை தூக்கி வந்து கான்ஸ்டியூஷன் ரைட்டா மாத்திருப்போம். அதுக்கான ஆர்டிகல் 300A வரும். இதுக்கான அமெண்ட்மெண்ட் என்ன பதம், 42nd அமெண்ட்மெண்ட். இதுதான் வந்து லேர்னிங் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து பி தான் வரும். இதை தெரிஞ்சுக்க வேண்டாம். மொத்தம் கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தாவே மொத்தம் 6 சாப்டர் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் ரைட் டு ஈக்குவாலிட்டி, அடுத்து ரைட் டு ஃப்ரீடம், அடுத்து ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளைட்டேஷன், அடுத்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், அடுத்து கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட், அடுத்து ரைட் டு கான்ஸ்டியூஷன் பற்றி. இந்த 6 சாப்டர் தான் இப்ப இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் மேக் ப்ரொவிஷன் ஃபார் ஆன்சிலரி பவர் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு இருக்குல்ல. எப்போதும் நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு இதுக்கு வந்து புதுசான ஒரு ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ரைட்ஸ் ஆர் பவர் யார்கிட்ட இருக்குன்னா பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாட்ட இருக்கும். ஏன் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியானா இங்க இவங்களால மட்டும்தான் வந்து நிறைய இதை சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் மே பை லா அப்படின்னே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல ஆர்டிகல் 140 என்ன சொல்லியிருக்காங்க, ஆன்சிலரி பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்து என்னன்னா கான்ஸ்டியூஷனே வந்து மென்ஷன் பண்ணிருக்கு, பார்லிமெண்டால மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லி. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. ஆல்ரெடி நம்ம சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு வந்தாவே என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸ் சொல்லி இந்த இடத்துல பார்த்தாச்சு ரைட்டா. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது வந்து ஒரு டைரக்டான கொஸ்டின். விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்னு இருக்குல்ல. நம்ம ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷனாவே நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 23, 24 வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். இப்ப ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் கேட்டதுனால அது ஜஸ்ட் பிரீஃபா வந்து ரிவைஸ் பண்ணலாம். நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதுலாம் இப்ப ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்னு பார்த்தாவே ஆர்டிகல் 23, 24. 23ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ப்ராஹிபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிராபிக் ஆஃப் ஹியூமன் பீயிங், ஃபோர்ஸ்ட் லேபர், பாண்டட் லேபர், பெக்கரி. இதன் மூலம் கிரியேட் பண்ணது என்னன்னா தேவதாஸ் சிஸ்டமே அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. இதுல சில எக்ஸப்ஷனுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இப்ப ப்ராஹிபிஷன் அப்படின்னு கம்ப்ளீட்டா சொல்லிட்டா சப்போஸ் இந்தியா வந்து ஒரு வார் லைக் சுச்சுவேஷன் போகும்போது அப்ப வந்து ஒரு கம்பல்சரி சர்வீஸ் பண்றதுக்கான வந்து சூழ்நிலையே வரலாம். அதனால இந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷனை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த டைம்ல வந்து கம்ப்ளீட் ப்ராஹிபிஷன் இருந்துச்சுன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை போயிட்டு இந்த மாதிரி என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வைலேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி எக்ஸப்ஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் கிரியேட் பண்ண லெகிஸ்லேஷன் அப்படின்னு பார்த்தோம் ஹியூமன் டிராபிக் ரிலேட்டடா இம்மோரல் டிராபிக் பிரிவென்ஷன் ஆக்ட், பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட், ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட். இது அப்ளிகபிள் டு சிட்டிசன், நான் சிட்டிசன் வரும். ஆர்டிகல் 24 என்ன சொல்லும், ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் சில்ட்ரன் இன் த ஏஜ் குரூப் ஆஃப் பிலோ 14 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த மாதிரி இடத்துல ஃபேக்டரி இருக்கு, ஹாசடஸ் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, மைன்ஸ் இருக்கு, இந்த இடத்துல எல்லாத்துலயும் டெஃபினட்டா 14 வயசுக்குள்ள இருக்கிற சில்ட்ரனை யாருமே என்னன்னா எம்ப்ளாய்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப சப்போஸ் உங்களுக்கு டவுட் வரலாம், ஆனா நிறைய சினிமா எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 14 வயசுல கீழே நிறைய வந்து ஹிட்ஸ் வந்து நடிக்கிறாங்கன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்ம்லெஸ் வந்து ஒர்க்னு சொல்லுவாங்க. அதனால இந்த இடத்துல டஸ் நாட் ப்ராஹிபிட் வந்து ஹார்ம்லெஸ் ஒர்க் ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. இதன் மூலம் கிரியேட் பண்ண லெகிஸ்லேஷன் அப்படின்றத சைல்ட் லேபருக்கான ப்ராஹிபிஷன் ரெகுலேஷன் ஆக்ட் இருக்கு, ஆர்டிஏ ரைட் டு வந்து என்ன அப்படின்னா எஜுகேஷன் ஆக்ட் இருக்கு, அதே மாதிரி கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட் வந்து 2005 இருக்கு. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா பி ஆர்டிகல் 23 அப்படின்னு ஒரு ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். By which one of the following act was a பைகேமரா லெகிஸ்லேச்சர் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா அட் த சென்டர் லெவல் அப்படின்னு இருக்கலாம். இப்ப பைகேமரா லெகிஸ்லேஷன் என்ன, இப்ப இருக்கிற லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இது ரெண்டையும் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் இந்த டைம்ல ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்கு. அந்த ஆக்ட் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, மாண்டகு செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் சொல்லுவோம்,
இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பை கேமரா லெகிஸ்லேச்சர் வந்துன்னா சென்டர் லெவல்ல கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது லோவர் ஹவுஸ் ஆர் வந்து சென்ட்ரல் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்றாங்க. அப்பர் ஹவுஸ் வந்து என்ன கவுன்சில் ஆஃப் ஸ்டேட். இப்ப இருக்கிற கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் நம்ம என்ன சொல்லுவோம், ராஜ்யசபான்னு சொல்லுவோம். இந்த சென்ட்ரல் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் ஹவுஸ் ஆஃப் பீப்புள். அதுதான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா லோக்சபான்னு சொல்லுவோம். இது ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிக்க. இதெல்லாம் எங்க இருந்து உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மாண்டோகோ வந்து ஜெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் ஆர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா சி தான் வரும். ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919ல என்ன கொண்டு வந்திருப்பாங்க, பை கேமரா லெகிஸ்லேச்சர் கொண்டு வரும். இதோட சேர்த்து இப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919வே நம்ம நாத்துல வச்சிட வேண்டியதான். டயாரிக்கி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்து வந்து ப்ராவின்ஸ். இப்ப டயாரிக்கி மீன்ஸ் என்ன சொல்லுவோம், ரெண்டு இதா பிரிச்சிருப்பாங்க. சப்ஜெக்ட் வந்து ரெண்டு இதா பிரிச்சு ஒரு சைடு வந்துன்னா கவர்னரோட வந்துன்னா எக்ஸிக்யூட்டிவ்க்கும், இன்னொரு சைடு வந்து என்னன்னா அந்த ஸ்டேட்ல இருக்கிற வந்து லெகிஸ்லேச்சரும் பிரிச்சு கொடுப்பாங்க. இது வந்து ப்ராவின்ஸ்ல வந்து பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1990ல இந்த மாதிரி கிரியேட் பண்ணது. இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். அண்டர் விச் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் the state shall provide free and compulsory education to all children from the age of 6 to 14 years. இந்த கொஸ்டின் பார்த்தனே சொல்லலாம் 86 அமெண்ட்மெண்ட் வரும். ஏன்னா 86 அமெண்ட்மெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ல எஜுகேஷன் லெட்டர் உள்ள கொண்டு வந்திருப்போம். அதுவும் பர்டிகுலரா பார்த்தோம்னா ஆர்டிகல் 21A. ஆர்டிகல் 21A கிரியேட் பண்றதுக்கான ரீசன் வந்து 86 அமெண்ட்மெண்ட். இதன்படி தான் 6ல இருந்து 14 வயசுல கிட்ஸ் எல்லாருக்குமே இல்ல கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லி உள்ள கொண்டு வந்துருப்போம் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். நான் என்ன சொல்லணும்னா அதான் இங்கேயே மென்ஷன் பண்ணிருப்பேன். தெரிஞ்சுக்கிற வேண்டியது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இம்பார்ட்டன்ட் ரைட்ஸ் பார்த்தோம்னா ஆர்டிகல் 21A. இது ரைட் டு எஜுகேஷன். இது கொண்டு வந்ததுக்கான ரீசன் 86 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட், கம்பல்சரி எஜுகேஷன் அட் ஏஜ் குரூப் ஆஃப் 6 to 14. இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க ரைட்டா. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இது வந்து டஃப்பான கொஸ்டின். Which article of Indian Constitution empower the Parliament to establish additional court for better administration of law made by it இருக்குல்ல. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஏதாவது ஒன்று கான்ஸ்டியூஷன்ல இருந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்கன்னா அது யாரால பண்ண முடியும்னா பார்லிமெண்ட் தான் பண்ண முடியும். இந்த இடத்துல அடிஷனல் கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அது பார்லிமெண்ட் வந்து லா மேக் பண்ணணும். அப்படி பண்ணும்போது எந்த ஆர்டிக்கல் அதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்றோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆர்டிகல் வந்து 247. ஏன்னா ஆர்டிகல் 247ல இருந்து கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா பார்லிமெண்ட் எம்பவர் பண்ண, ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கோர்ட் வேணும்னா கிரியேட் பண்ணிக்க, எதுக்கான பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் லாக்காக பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதன் மூலம் என்ன நிறைய ட்ரிபுனல்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பேசிக் ஆஃப் வந்து ஆர்டிகல் வந்து 247. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், 247. இதோட போதுமான டெஃபினட்டா பத்தாது. ஏன்னா மிச்சம் இருக்கிற ஆர்டிகல் பாருங்க, இதுவும் இம்பார்ட்டன்டான ஆர்டிகல். இதையும் ஒரு வாட்டி வந்து ரிவைஸ் பண்ணணும். இதை தெரிஞ்சுக்கிற வேண்டியதான் ஆர்டிகல் 246 எதை பத்தி பேசும், லெகிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் யூனியன் அண்ட் வந்து ஸ்டேட். அதாவது யூனியன் லிஸ்ட்ல யாருக்கு வந்து பவர் இருக்கு, ஸ்டேட் லிஸ்ட்ல யார்கிட்ட பவர் இருக்கு, கன்கரண்ட் லிஸ்ட்ல யாருக்கு பவர் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்றதா ஆர்டிகல் 246ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அடுத்த ஆர்டிகல் 248 இதுல என்ன சொல்லியிருப்பாங்க, ரெசிடரி பவர். அதாவது இப்ப இந்த 3 லிஸ்ட்லயுமே இல்லாத ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அது எது கீழே வரும் அப்படின்னா ரெசிடரி பவர். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யார்கிட்டனா யூனியன் கிட்ட பவர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு பண்ணிருப்பேன்னா பார்லிமெண்ட்ல தான் ஒரு லா கிரியேட் பண்ணி இந்த மாதிரி மாத்திருப்பாங்க அண்டர் ஆர்டிகல் வந்து 248 வச்சு. அடுத்து பார்த்தோம் ஆர்டிகல் 253. இதுல என்ன சொல்லிப்பாங்க, பார்லிமெண்ட் வந்து லா மேக் பண்ணுவாங்க. எதுக்காக பண்ணுவாங்கன்னா இம்ப்ளிமெண்டிங் வந்து இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட், ட்ரீட்டி ஆர் கன்வென்ஷன். இதன் மூலம் தான் நிறைய கிளைமேட் கன்வென்ஷன்ஸ்ல வந்து அடாப்ட் பண்றதுக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணிருப்பாங்க. ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த ஆர்டிகல் எல்லாமே வந்து என்ன அப்படின்னு ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அஸ் மென்ஷன் அண்டர் ஆர்டிகல் 167 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்றாங்களே. இது ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின். ஏன்னா ஆர்டிகல் 167ல என்னப்பா சொல்லியிருக்காங்க, அதை வச்சு வந்து என்ன சீஃப் மினிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி டெஃபினட்டா நம்ம வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா லேர்ன் பண்ணிருக்க மாட்டோம். அதனால இது கொஞ்சம் வந்து ட்ரிக்கியான கொஸ்டின். என்னன்னா ஆர்டிகல் 167 என்ன சொல்லிப்போனா சீஃப் மினிஸ்டருக்கு டியூட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த டியூட்டி என்னன்னா டு கம்யூனிகேட் வந்து டு த கவர்னர். எதுக்காக அப்படின்னா ஏதாவது ஒரு டிசிஷன்ஸ் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எடுக்கிறாங்க, அதுவும் பர்டிகுலரா அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா எடுக்கிறாங்க, இல்ல ஸ்டேட்டோட அஃபேர் ரிலேட்டடா எடுக்கிறாங்கன்னா அதை யார்கிட்ட போய் கொடுக்கணும் அப்படின்னா கவர்னர்ட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லி சொல்ற ஆர்டிகல் தான் என்ன, ஆர்டிகல் வந்து 167. அதனால என்ன சொல்லலாம், இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், கம்யூனிகேஷன் ஆஃப் வந்து ஆல் டிசிஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டு வந்து கவர்னர். இதுதான் வந்து ஆர்டிகல் 167ல சொல்றதுனால ஆன்சர் வந்து ஏ தான் வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ராஹிபிட்ஸ் ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் எனி ஸ்டேட் ஃபண்டட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல. இந்த கொஸ்டினை என்ன சொல்ல வராங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் ரிலேட்டடா நம்மளுக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா 25ல இருந்து 28 வரைக்கும் சொல்லுவோம். அதுல ஒன் ஆஃப் த ஆர்டிகல் எதை பத்தி சொல்லும்,
ஸ்டேட் ஃபண்டட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ப்ராஹிபிட் பண்ணும். அதுதான் என்ன ஆர்டிகல் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பார்க்கும்போது ஜஸ்ட் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் எட்டா என்னென்ன ஆர்டிகல் இருக்குன்னு சொல்லி ரிவைஸ் பண்ணலாம். இதுல 25 அப்படின்னு பார்த்தோம் ஃப்ரீடம் டு ப்ரொஃபஸ் அண்ட் ப்ராபிகேட் எனி ரிலிஜனை பத்தி சொல்றது. 25 26 எதை பத்தி சொல்லும் ஃப்ரீடம் டு மேனேஜ் வந்து ரிலிஜியஸ் அஃபேர். 27 என்ன சொல்லணும் ஃப்ரீடம் டு வந்து நாட் பே டாக்ஸஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் வந்து எனி பர்டிகுலர் ரிலிஜன். ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரிலிஜன் ரிலேட்டடா ஏதாவது ப்ரொமோட் பண்றாங்கன்னா அதுக்கு ஏதாவது டாக்ஸ் வந்து வசூல் பண்றாங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீடம் இருக்கு, நான் கொடுக்காமலும் இருக்கலாம்னு சொல்லி ஆர்டிகல் வந்து 27 சொல்லணும். 28ல என்ன சொல்லுவேன்னா நோ ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் கவர்மெண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. அதனால என்ன கவர்மெண்ட் வந்து ஃபண்டட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருந்தா அந்த இடத்துல ரிலிஜனை வந்து பேசக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல எல்லாமே செக்குலர் காமிக்கிறத இதை சொல்லுவாங்க. ஆனா ஆர்டிகல் 28 சப்கிளாஸ் 3ல என்ன சொல்லும் அதே ஒரு பிரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருந்துச்சுன்னா அங்க வந்து ரிலிஜியஸ் எஜுகேஷன் லேட்டா நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுனா ஆர்டிகல் 28 வந்து சப்கிளாஸ் 3. அதனாலதான் இப்ப நிறைய கிறிஸ்டியன் ஸ்கூல் இருக்கு, முஸ்லீம் ஸ்கூல்லாம் இருக்குன்னா அங்க மார்னிங் ப்ரேயர் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்களே அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா இது வந்து அக்செப்ட் பண்றதுனால தான். ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜனை ஸ்டேட் ஃபண்டட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடா பேசுறது என்னன்னா ஆர்டிகல் 28. அதனால ஆன்சர் வந்து ஏ தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இது ரொம்பவே ஃபேக்சுவலான கொஸ்டின். Who among the following served the shortest tenure as a Prime Minister of India அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் ஏன் நான் ஃபேக்சுவல்னு சொல்லலாம், நம்மளுக்கு எந்த பிரைம் மினிஸ்டர் ஷார்டஸ்ட் டென்யூர் தெரிஞ்சா மட்டும் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். அப்படி இல்லையா நம்ம வந்து என்ன ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ஸ்கிப் பண்றதுதான் பெஸ்ட். தெரியாம நம்ம ஆன்சர் பண்ணி அதுக்கு நெகட்டிவ் மார்க் போச்சுன்னா தேவையில்லாத ஒரு இதுதான். அதுக்கு தான் சொல்றேன், தெரியலையா ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டேன். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஏன்னா சந்திரசேகர். ஏன்னா இவரை 8th வந்துன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. எவ்வளவு மாசம் இருந்திருக்குன்னா 7 மாசம் வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்கு. மிச்சம் இருக்கிற ஆப்ஷன்ல பார்த்தோம் தேவகவுடா இருந்தாரு. இவரும் வந்து என்னன்னா 11th பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. பட் இவர் வந்து 10 மாசம் வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபி சிங். விபி சிங் வந்து 7th பிரைம் மினிஸ்டர், இவர் வந்து 11 மந்த் இருந்திருக்காரு. அடுத்து வந்து ஐக்கிய குஜராத், இவர் வந்து 12th பிரைம் மினிஸ்டர், இவர் வந்து 11 மந்த் இருக்காரு. இதெல்லாம் கண்டிப்பா வந்துன்னா ரொம்ப ஃபேக்சுவல் டேட்டா ஓரியன்ட். இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிற முடியாது. ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா சி சந்திரசேகர். இவர் தான் வந்து ஜஸ்ட் 7 மந்த் என்ன இருந்திருக்காருன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து இருந்திருக்காரு. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் இதுதான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மென்ஷன் இன் த பிரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் பிரியாம்பிள் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி வந்து ரிவைஸ் பண்ணலாம். நம்ம இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவோட பிரியாம்பிள் என்ன சொன்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு ஆரம்பிச்சு அதுல ஜஸ்டிஸ் வந்து சொல்லுவாங்க. அதுல சோசியோ எக்கானமிக்கல் அண்ட் வந்து பொலிட்டிக்கல். லிபர்ட்டியில பார்த்தோம் அப்படின்னா லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வொர்ஷிப் வரும். அதே மாதிரி ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்னு வரும். அடுத்து வந்து ஃபெட்டர்னிட்டி அஷ்யூரிங் த டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் அப்படின்னு வரும். அண்ட் யூனிட்டி அண்ட் இன்டிகிரேட் ஆஃப் த நேஷன். இதுதான் பிரியாம்பிள்ல சொன்னது. இதை வச்சு நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வொர்ஷிப். இது எல்லாமே நம்மளுக்கு லிபர்ட்டில கொடுத்தனால இது கரெக்டா தான் இருக்கு. பட் எது வந்து என்னன்னா தப்பா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். ஃபெட்டர்னிட்டி அஷ்யூரிங் வந்து ஹியூமன் டிக்னிட்டி அப்படின்னு இருக்காங்க. பாருங்க, ஃபெட்டர்னிட்டி வந்து நம்மளுக்கு இருக்கு. ஃபெட்டர்னிட்டி இந்த இடத்துல வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஆனா டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவலா இருக்கு தவிர ஹியூமனோட டிக்னிட்டி அவரோட வேர்டு இல்ல. அதனால என்ன சொல்லலாம், இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? ஸோ அடுத்து பாருங்க, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். டெஃபினட்டா இந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. இந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி இருந்தா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது. அதனால என்ன சொல்லலாம், இதுவுமே வந்து தப்பு அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? அடுத்து ஜஸ்டிஸ்ல வந்து சோசியோ எக்கானமிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிடையாது, பொலிட்டிக்கல் அப்படின்னு இருக்கணும். அதாவது இந்த இடத்துல இதுவும் தப்பா இருக்கு. நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஏதா வரும். ஏன்னா இது டைரக்டா பிரியாம்பிள் என்ன மென்ஷன் பண்ணிருந்தோ அதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் டேஷ் அண்ட் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா பட் ஆர் டேக்கன் இன்டு அக்கௌண்ட் பை த கோர்ட்ஸ் வைல் அட்ஜுடிகேட்டிங் எனி மேட்டர் இருக்குல்ல. இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாட்டிஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இதை ஸ்டாட்டிஸ்டரி அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவோம், லா தான் ஸ்டாட்டிஸ்டரின்னு சொல்லுவோம். ஒரு இதை லாவை யார் கிரியேட் பண்ணுவான், இந்தியால பார்லிமெண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல என்னன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் யாரு கிரியேட் பண்ணா, பார்லிமெண்ட் தான் கிரியேட் பண்ணாங்க. எதன் மூலம் கிரியேட் பண்ணாங்க, 42nd அமெண்ட்மெண்ட் மூலம் கிரியேட் பண்ணாங்க. அப்ப என்ன சொல்லலாம், இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியும் நம்ம என்ன சொல்லலாம் ஸ்டாட்டிஸ்டரி அப்படின்னு சொல்லலாம்ல. அடுத்து என்னன்னா நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா. இந்த நாட் என்ஃபோர்ஸ் பை லா மீன்ஸ் என்னன்னா இதை நம்ம சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு வந்துன்னா இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்மளால கேஸ் வந்து ஃபைல் பண்ண முடியாது. அதுதான் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா. ஆனா என்ன சொல்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஏதாவது ஒரு கேஸ் ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கேன்னா
அப்ப அவங்களுக்கு ஏதாவது வந்து என்னன்னா டவுட் இருந்துச்சுன்னா அப்ப ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை போய் பார்க்கலாம் அப்படின்னு நிறைய ஜட்மெண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதான் அந்த இடத்துல மீன் பண்றாங்க. ரைட்டா? இதுல இருக்கிற பாயிண்ட் எல்லாமே நம்ம நிறைய டைம் வந்து ரிவைஸ் பண்ணிட்டோம். அதனால ஜஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மட்டும் லேர்ன் பண்ணிட்டா போதும். ஓகேவா? அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? சி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின். டில் விச் இயர் இட் த ஹை கோர்ட் ஆஃப் டெல்லி கண்டினியூ டு எக்ஸசைஸ் ஜூரிஸ்டிக்ஷன் ஓவர் ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? 1971 வரைக்கும் என்னன்னா ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் யாரு கீழே இருந்துக்குன்னா ஹை கோர்ட் ஆஃப் வந்துன்னா டெல்லி கீழே தான் இருக்கு. ஏன்னா இனிஷியலா வந்துன்னா டெல்லி வந்து என்ன ரெண்டு இது வந்து கீழே இருக்கும் ஜூரிஸ்டிக்ஷன் பார்க்கும்போது. ஒன்னு ஹிமாச்சல் இருக்கும், இன்னொன்னு பஞ்சாப் இருக்கும். பஞ்சாப் 1966 என்ன இருப்பாங்கன்னா டிவைட் பண்ணிருப்பாங்க ரெண்டு ஸ்டேட்டா, ஒன்னு பஞ்சாப் இன்னொன்னு ஹரியானா. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சாப் ஹரியானாக்கு தனியா வந்து என்னன்னா ஒரு ஹைகோர்ட் கிரியேட் பண்ணி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஹைகோர்ட் ஆஃப் டெல்லி கீழே ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரி இருக்கும். அது என்னன்னா டெல்லி அண்ட் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். இந்த ஹிமாச்சல் பிரதேஷ் என்ன ஆகும்னா ஓன் ஹைகோர்ட் எப்பனா 1971 கிராண்ட் பண்ணிருப்பாங்க. அதனால என்ன சொல்லலாம், 1971 வரைக்கும் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் டெல்லி கீழே தான் இருந்திருக்கு, டெல்லி ஹைகோர்ட் கீழே தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லல. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் 1971 வரைக்கும் ஹிமாச்சல் பிரதேஷ் யார் கீழே இருக்குன்னா ஹைகோர்ட் ஆஃப் டெல்லி கீழே தான் இருந்திருக்கு. ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இன் இந்தியா ஹூ அமங் த ஃபாலோயிங் ஹாஸ் த பவர் டு பார்டன், ரிப்ரைவ், கம்யூட் த பனிஷ்மெண்ட் ஆஃப் எனி கிரிமினல் அப்படின்னு இருக்குல்ல. இதுல ஒரு வேர்டு தான் வந்து என்டையரா சேஞ்ச் பண்ணும். அதாவது பார்டன் அப்படின்னு இருக்குல்ல. பார்டன் மீன்ஸ் என்ன? இப்ப ஏதாவது ஒரு கிரிமினலுக்கு வந்து டெத் பெனால்டி கொடுத்தாங்கன்னா அந்த டெத் பெனால்ட்டி கேன்சல் பண்றதுக்கான ரைட் தான் என்ன பார்டனிங் பவர்னு சொல்லுவோம். இந்த பவர் யாருக்கிட்ட மட்டும் இருக்குன்னா பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்கும். அதனால ஆன்சர் வந்து சி தான் வரும். இப்ப இந்த பார்டனிங் பவர் இல்லாம மிச்சம் வந்து ரிப்ரைவ், கம்யூட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த பவர் யாருக்கு வரும்னா கவர்னருக்குமே இருக்கும். இதை வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுங்க. பார்டனிங் அப்படின்னு வந்தாவே யார்கிட்ட மட்டும்தான் இருக்கும்னா பிரசிடென்ட் கிட்ட தான் மட்டும்தான் இருக்கும். இப்ப பார்டனிங் பவர் கேட்டனால என்டையரா வந்து நம்ம ரிவைஸ் பண்ணோம். இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா ஆர்டிகல் 72 தான் வந்துன்னா பிரசிடென்டோட பார்டனிங் பவர் பத்தி சொல்லுவோம். இந்த பார்டனிங் பவர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா யூனியன் லா, அதே கோர்ட் மார்ஷல் சொல்லியிருக்காங்க, சென்டென்ஸ் ஆஃப் டெத் கொடுத்துருன்னா அது எல்லாத்துலயும் என்னன்னா பிரசிடென்ட் வந்து அவரோட பார்டனிங் பவர் யூஸ் பண்ணலாம். இந்த பார்டனிங் பவர்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்ப பார்டன் அப்படின்னு சொல்றாங்கன்னா கம்ப்ளீட்டா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கன்விக்ட வந்து அப்சல்யூட் பண்ணுவாங்க. அதாவது கம்ப்ளீட்டா என்ன பண்ணுவாங்க அவரை ஃப்ரீ பண்ணி விட்டுருவாங்க. அதுதான் வந்து பார்டனிங் பவர். அடுத்து கம்யூட்டேஷன். கம்யூட்டேஷனா கண்டிப்பா வந்து ஒரு சப்ஸ்டியூஷன் மாதிரி லைட்டர் ஃபார்ம்ல கொடுக்கறது. ரிமிஷன் மீன்ஸ் வந்து பீரியடை மட்டும் வந்து ரிமிட் பண்ணி, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 வருஷம் இருந்திருக்கலாம், இப்ப என்ன ஒரு 5 வருஷம் கொடுக்கறது. இதுதான் வந்து ரிமிஷன். அடுத்து ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட்னா ஏதாவது ஒரு லெஸ்ஸரான சென்டென்ஸ் கொடுப்பாங்க. இது ஏன் ரெஸ்பெக்ட் லெஸ்ஸரான, அவங்க ஒரு உமனா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு காரணத்துக்காக வந்து என்ன டிசபிள் பீப்புளா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன சென்டென்ஸ் வந்து கம்மி பண்ணி கொடுக்கறது. அதுதான் வந்து ரெஸ்பெக்ட். அடுத்து ரிப்ரை. ரிப்ரை மீன்ஸ் வந்து என்ன எக்ஸிகியூஷன் பண்றதை வந்து ஜஸ்ட் கொஞ்ச நாள் வந்து ஸ்டே பண்ணி வைக்கிறாங்கன்னா அது வந்து ரிப்ரை. இது எல்லாமே நார்த்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா சி தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இது நம்மளோட கடைசி கொஸ்டின். இதோட பாலிட்டி வந்து கம்ப்ளீட் ஆகுது. விச் அமெண்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிமூவ் த ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குல்ல. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். 44th அமெண்ட்மெண்ட் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி ரிமூவ் பண்ணி ஆர்டிகல் வந்துன்னா 300A கீழே வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் வந்து ரொம்ப பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்தது, மாத்தி வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பட் ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஸ்டில் வந்து கான்ஸ்டியூஷன் ரைட், நாட் அ ஃபண்டமெண்டல்ஸ். இது வந்து நம்ம வச்சுக்கலாம். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து டி தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோம், ரைட் டு ப்ராப்பர்ட்டி இதுக்கு முன்னாடி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்தது. ஆனா இப்ப என்ன 44th அமெண்ட்மெண்ட் மூலம் கிரியேட் பண்ணி அது ஆர்டிகல் வந்து 300A கீழே வந்து வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம ரொம்ப பண்ணிக்கலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா டி தான் வரும். ஸோ இதோட என்ன கம்ப்ளீட்டா வந்து பாலிட்டி என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்துன்னா சிஜிஎல் 2020 கேட்டான்னு சொல்லிட்டு என்டையரா பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டு யாராவது இந்த எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்றாங்க, சிஜிஎல் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.